இயேசு 100 பலனை கொடுத்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்களோடு இருந்த சீசர்களால் 100 பலனை கொடுக்க முடியவில்லை. ஜெபம் செய்வதை விட்டுவிடாமல், ஜெபம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே வரும் இயற்கையின் சீற்றங்கள் வரலாம், இன்னும் அது மட்டுமல்ல நில அதிர்வுகள் போன்ற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அது எந்த இடத்தில் அந்த விதை வேரூன்றி நிற்கிறதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு நல்ல பலனை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சியான இந்த மாதத்திலும் கூட புதிய நன்மைகளினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து நம்மை உயர்த்தி வைத்திருப்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை கடந்த மாதத்தில் சில வேதனையான சூழ்நிலைகள் நம் குடும்பத்தில் வந்திருந்தது என்று சொன்னால், இந்த மாதத்தில் அதை ஆண்டவர் மாற்றி நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாராக. அவரை விட்டு விடாமல் உறுதியாக பிடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம் அனைவரும் நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு விருப்பம் உண்டு. எல்லாரும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நாம் பலனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஒரு மிகப்பெரிய விருப்பமாக காணப்படும். பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் இருக்கும். எங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து விரும்புவது உண்டு. ஆசிரியர்களும் அவர்களுடைய மாணவர்களை குறித்து யோசிக்கும் பொழுது, எங்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உயர்ந்த மாணவர்களாக இருக்க வேண்டும், எங்கள் வகுப்பு எங்கள் பள்ளி இந்த இடத்திலேயே ஒரு உயர்த்தப்பட்டதாக இருப்பதற்கு எங்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புவது உண்டு. அதோடு கூட நம்மை படைத்து நம்மை அழகு பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய ஆண்டவர் நம் மீது அப்படிப்பட்ட விருப்பங்களை வைத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு விருப்பமில்லை, அனைவரும் நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நம் மீது வைத்திருக்கிறார். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சொன்ன ஒரு ஓமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விதைக்க சென்ற ஒரு மனிதன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, சில விதைகள் முட்புதர்களுக்குள்ளாக விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த விதைகள் விழுந்தது மட்டுமல்ல, அனைத்து விதைகளையும் குறித்தும் சில காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். முக்கியமாக வழி அருகே விழுந்ததான விதை, அதை பறவைகள் வந்து அதை தின்று போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில விதைகள் வழி அருகே மிதியுண்டு போனது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் ரக விதையை அங்கு பார்க்கும் பொழுது அது கற்பாறையின் மேல் விழுந்து முளைத்தது. அது வேர் செல்லக்கூடாதபடி பாறையாக இருந்ததனால் அதனால் பலன் கொடுக்க முடியவில்லை, அது அப்படியே பட்டு போயிற்று. இன்னும் சில விதைகள் முட்களுக்குள்ளே விழுந்து நன்றாக வளர்ந்து வந்தது. அது முட்கள் அதை நெருக்கி போட்டு அது பலன் கொடுக்காத அளவிற்கு அது அப்படியே அழிந்து போய்விட்டது. ஆனால் கடைசியாக பார்க்கும் பொழுது சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளில் அது 30, 60, 100 பலன் கொடுத்ததை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளால், ஏன் அனைத்து விதைகளாலும் 100% பலனை கொடுக்க முடியவில்லை? அதுதான் இன்று நாம் வாசிக்க போகிறோம். 3 விதமான விதத்தில் பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது நல்ல நிலத்தில் 30% பலனை கொடுப்பவர்கள், நல்ல நிலத்தில் 30% பலனை கொடுத்த கனியை அந்த பலனை கொடுத்ததை குறித்து பார்க்க போகிறோம். நல்ல நிலம், நல்ல தண்ணீர், போதுமான சூரிய வெளிச்சம், நல்ல காற்று, பாதுகாப்பான இடம், சாதகமான இயற்கை வளம், முக்கியமாக நல்ல பலனை கொடுத்த
கொடுத்து வளருவதற்கு வேண்டிய எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்த இடத்தில் ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட விதையால் 30 மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஏன் இவைகளால் 100% பலன் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு இருந்த சீசர்களும் இப்படிதான். இயேசு 100 பலனை கொடுத்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்களோடு இருந்த சீசர்களால் 100 பலனை கொடுக்க முடியவில்லை. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பல முறை இந்த சீசர்கள் இயேசுவை மறுதலித்திருக்கிறார்கள், பின்வாங்கி சென்றிருக்கிறார்கள். இயேசுவோடு இருந்த இயேசு செய்த ஊழியத்தையும் அற்புதங்களையும் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களையும் பார்த்த எல்லாவற்றையும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லை. அவர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சில நேரத்தில் தூங்கி கொண்டும் இருந்திருக்கிறார்கள். இன்னும் அது மட்டுமல்ல, சில நேரங்களில் பிரச்சனைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அற்ப விசுவாசம் இவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்படி இருந்தது நிமித்தமாக இவர்களால் 100% பலனை இயேசுவின் நாட்களில் இவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் பிறந்ததிலிருந்து, வாழ்ந்ததிலிருந்து, பாடுபட்ட நேரத்திலிருந்து, மரித்த நேரத்திலிருந்து, உயிரோடு எழும்பி வந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் இயேசுவால் 100 பலனை கொடுக்க முடிந்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளாக காணப்படுகிற நாமும் 100% பலனை கொடுப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மறுதலிக்காமல் இருக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிற அனைத்து கற்பனைகளையும் நாம் சரியாக செயல்படுத்தும் பொழுது நம்மால் 100% பலனை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாமும் 100% பலனை நிச்சயமாக கொடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நல்ல நிலத்தில் காணப்படும் நாம் முழுமையான பலனை கொடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இயேசு போன்ற பரிசுத்த நமக்கு வேண்டும். இயேசு காட்டின அன்பை நாமும் காட்ட வேண்டும். உண்மையை பேசுதல் எப்பொழுது நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். உதவி செய்வதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுதின கடமையாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வதை விட்டுவிடாமல், ஜெபம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் முழு பலனை நாம் கொடுக்க முடியும். இரண்டாவது ரக விதையை பார்க்கும் பொழுது இந்த நல்ல நிலத்தில் 60% பலன் கொடுத்த ஒரு விதையை தான் பார்க்க முடியும். இந்த வேத வசனங்களில் குறிப்பிட்ட விதைகள் விவசாயி சென்று நேரடியாக நிலத்தை பண்படுத்தி விதைக்கவில்லை. விதைத்து கொண்டிருக்கும் பொழுது சில விதைகள் அப்படியாக விழுந்திருக்கிறது, நல்ல நிலத்தில் விழுந்திருக்கிறது. விதைப்பதற்கு கொண்டு செல்லும் பொழுது, அவர் விதைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கங்கே சிதறி விழுந்த காரியத்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த அனைத்து விதைகளும் ஒரே போன்று பலன் கொடுக்கவில்லை. அது காரணம் என்ன என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக மட்டும் பலன் கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களை இன்று நாம் அநேகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களில், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நன்றாக ஆண்டவரை அறிந்து கொண்டு, நன்றாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையுமே நன்றாக பலனை கொடுக்கின்ற பிள்ளைகளை பார்க்க முடியும். வேதத்திலும் அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். மோசே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், நேரடியாக அழைப்பை பெற்ற மனிதன், ஆண்டவரோடு நேரடியாக பேசுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நேரடியாக சென்று 10 கற்பனைகளை தன்னுடைய கையிலே வாங்கி சென்று வந்ததான இந்த மோசே பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அவன் ஆண்டவரை விட்டு தூரம் செல்லுகின்ற சூழ்நிலை அவனுக்குள்ளாக வந்தது. சில நேரங்கள் கோபம் அவனுக்கு வந்து கோபத்தை வெளிப்படுத்தினான். கோபத்தின் வெளிப்பாட்டினால் ஒருமுறை மக்கள் அந்நிய தெய்வத்தை வணங்கி, விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அதை பார்த்த பொழுது கோபம் அடைந்து தன்னுடைய கையில் காணப்பட்டதான ஆண்டவரின் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பலகையை உடைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதனுடைய காரணமாக, இதனுடைய விளைவாக அவனால் கானான் தேசத்தில் சென்று சேர முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த மோசையினுடைய கோபமும் முரட்டுத்தனமான வாழ்க்கையும் தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல செயல் செய்த மோசே சரியாக செயல்படாததால் அவனால் 100% பலனை கொடுக்க முடியவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 100% பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட
நாள் வரையிலும், ஒரு குறிப்பிட்ட இடம் வரையிலும் செய்து கொண்டு விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் நம்மால் 60% பலனை தான் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது 100% பலனை நாம் அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகிறார். ஆண்டவரை முழுமையாக நம்புவதில் நாம் தவறி விடுகிறோம். முழு நம்பிக்கையை நாம் அவர் மேல் வைப்பதில்லை. மனுஷீகம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. பல காரணங்களை கூறிக்கொண்டு ஆலயத்துக்கு செல்வதை விட்டு விடுகிறோம், ஜெபிப்பதை விட்டு விடுகிறோம், சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வேத வசனங்களை பின்பற்றுவதை சற்று விலக்கி வைத்து விடுகிறோம். தேவைக்கு மட்டும் ஆண்டவரை முன் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மால் முழு பலனை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அனைவரும் முழு பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது, அதே நிலத்தில் விழுந்ததான விதை 100% பலனை கொடுத்திருக்கிறது. ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் இல்லை. அனைவரும் முழு பலனை கொடுக்க வேண்டும் என்றுதான் நமது ஆண்டவர் ஆதாம் ஏவாள் நாட்களிலிருந்து இன்று வரையும் அதை விரும்பி கொண்டிருக்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளில் ஒன்று 100 பலனை கொடுத்திருக்கிறது என்றால் நிலம் நன்றாக தான் இருந்திருக்கிறது, விதைகளும் நன்றாக தான் இருந்திருக்கிறது, வளரக்கூடிய சூழ்நிலைகளும் நன்றாக தான் இருந்திருக்கிறது, சூழ்நிலைகள் மிகவும் சாதகமாக தான் இருந்திருக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையால் நல்ல பலனை 100 பலனை கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்திருக்கிறது. அப்படியானால் முதலில் பார்த்த இரண்டும் சரியாக பலன் கொடுக்கவில்லை. ஆனால் இங்கு மூன்றாவது இந்த விதை நல்ல பலனை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் யோசிக்கலாம், நல்ல நிலத்தில் இருக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்ட பிறகு ஏன் அவர்களுக்கு எதிர்ப்பு வரவில்லையா என்று சொல்லி யோசிக்கலாம். அந்த நல்ல நிலத்திற்கு சோதனைகள் வருவது இல்லையா என்று சொல்லி யோசிக்கலாம். வரும், இயற்கையின் சீற்றங்கள் வரலாம், இன்னும் அது மட்டுமல்ல நில அதிர்வுகள் போன்ற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அது எந்த இடத்தில் அந்த விதை வேரூன்றி நிற்கிறதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு நல்ல பலனை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நம்முடைய வட இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் நமக்கு தெரிந்ததான மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின் கிரஹாம் ஸ்டெயினையும் அவரோடு காணப்பட்ட 2 மகன்களையும் காரிலே வைத்து எதிரிகள் தீ கொளுத்தி கொண்டு போட்டார்கள். அதற்கு பிறகு அவரின் மனைவி அவர்களை மன்னித்து விட்டது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர்கள் விட்டு சென்ற பணியை அவர்கள் செய்து அதே மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து பெரிய பலனை கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வந்த பிறகும் அவர்கள் பலன் கொடுப்பதை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. யாருக்கும் வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சோதனை அவர்களுக்கு வந்தது. ஆனாலும் ஆண்டவருக்காக பலன் கொடுப்பதை அவர்கள் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். எல்லா வாய்ப்பையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார். இயேசுவின் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை அவர் நமக்கு தந்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். அற்புதத்தின் அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் இயேசுவின் போதனைகள் நமக்கு அநேகம் வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி சபைகளின் மாதிரிகள், அப்போஸ்தலரின் போதனைகள், மிஷனரிகளின் தியாகங்கள், இன்னும் பரிசுத்த வேதாகமும், இன்னும் முன்னோர்களின் தியாகங்கள் போன்ற பலவிதமான வாழ்க்கையின் முறைகள் நமக்கு முன்பதாக காட்டப்பட்டு நல்ல நிலத்தில் இருக்க வேண்டிய வாய்ப்புகளை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். இந்த நல்ல நிலத்தில் காணப்படுகிற நாம் 100% பலனை கொடுப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அதுதான் நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நல்ல பலனை கொடுத்து நம்மை பாதுகாத்து தூக்கி நிறுத்தி சமாதானத்தின் பாதையில் கொண்டு சென்று இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே 100% பலனை நான் கொடுத்து நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், என் மூலமாக இந்த தேசத்தில் காணப்படுகிற தீய காரியங்கள் மாற்றப்பட்டு, இந்த தேசத்தில் காணப்படுகிற அநியாயங்கள் மாற்றப்பட்டு, இந்த தேசத்தில் காணப்படுகிறதான பலவிதமான தேவையற்ற காரியங்கள் அகற்றப்பட்டு இயேசுவின் பிள்ளைகள் என்கின்ற அடையாளத்தின் மூலமாக நல்ல பலனை கொடுத்து இந்த தேசத்தை ஒரு செழிப்பான பாதையில் கொண்டு செல்ல, முக்கியமாக இந்த மாதத்தில் எங்கள் மூலமாக நல்ல பலன்கள் உயர்த்தப்பட
எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்க போகிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இது நல்ல கால நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல பலனை கொடுக்க வேண்டும், அதையும் நாங்கள் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி, எங்கள் மீது வைத்திருக்கிற நல்ல ஒரு எதிர்பார்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து கொண்டு எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் எப்பொழுது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சரியாக செயல்படுவோம் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவீராக. பலவீனத்தில் காணப்படுகிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரை, வறுமையில் காணப்படுகிற பிள்ளைகளுடைய வறுமைகள் மாற்றப்படட்டும். அறியாமையில் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த அறியாமையெல்லாம் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, இன்னும் எங்கள் ஊழியங்களுக்காக, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளை தங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு எப்பொழுது நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவோம் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கல்வியில் உயர்வுகளை ஆண்டவர் கொடுப்பீராக, வியாதியிலிருந்து விடுதலைகளை ஆண்டவர் கொடுப்பீராக. எங்களால் ஒரு வீடு கட்ட முடியவில்லையே, எப்பொழுது நாங்கள் ஒரு வீடு கட்டுவோம் என்று சொல்லி வீட்டுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வீடு கட்ட வேண்டிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பீராக. குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தினால் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சரியான வேலை இல்லை என்று சொல்லி வேலைக்காக ஓடிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பீராக. பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக, இன்னும் ஆண்டவரே தனிமையில் இருக்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 100% பலனை நாங்கள் கொடுக்க வேண்டிய பலனை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர், நிச்சயமாக 100% பலனை நாங்கள் கொடுக்க முடியும். அதை உம்மூலமாக கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு பலனை தருவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்தித்து உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் கனப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் தாழ்மையோடும் உரிமையோடும் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாமம் பரவ வேண்டுமே, முழங்கால்கள் முடங்க வேண்டுமே. உயிர்த்த இயேசு நாமம் பரவ வேண்டுமே, முழங்கால்கள் முடங்க வேண்டுமே. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்? என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன், உமக்காய் நான் வருகிறேன். என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன்.